நொங்கு தான் வாங்க வந்திருக்கோம். நொங்கு வெட்டிகிட்டு இருக்கோம். இப்போது நீ ஒரு ஜூஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். ரொம்ப குளிர்ச்சி உடம்புக்கு இளநீர் போட்டு இந்த நொங்கு போட்டு சப்ஜா விதைகள்லாம் போட்டு பால் வந்து காய வச்சு ஃப்ரிட்ஜ் வச்சு கோல்டாகி சூப்பராக ஹெல்த்தியான ஒரு ஜூஸ் தான் போட போகிறோம். ஆனால் குடிக்கிறது வந்து சூப்பர் டேஸ்ட் அருமையாக இருக்கும் ஜூஸு. நம்ம ஃபியூராக போட போகிறோம், தண்ணியெலாம் ஊற்ற போகிறது இல்லைங்க. பால் போட போகிறோம், அடுத்து சப்ஜா விதை போட போகிறோம், இளநீர் போட போகிறோம். சூப்பர் கோல்டு சூப்பர் ஹெல்த்தி. நம்ம வெயில் வந்து ரொம்ப ஒரு நல்லா சூப்பர் அருமையான ஜூஸாக இருக்கும். அவர் வாங்கிட்டு நொங்கு வெட்டிகிட்டு இருக்காரு. வெட்டி முடிஞ்சால் ஜூஸ் எப்படி போடுறதுன்னு காட்டுறோம் பாருங்கள். ஓகேங்களா? நம்ம பால் வந்து 1/2 லிட்டர் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். காய வச்சு எடுத்துகிட்டு நல்லா அதை கோல்டாக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம நொங்கு ஜூஸுக்கு போடுறதுக்கு இந்த பாலை பயன்படுத்தலாம். பச்சை பாலாக போட தேவையில்லை. நல்லா பாலை காய வச்சு அதுக்கப்புறம் நல்லா கோல்டாக்கி அதுக்கப்புறம் ஜூஸுக்கு போட போகிறோம். ஃபேவரான ஜூஸ் தான் போட போகிறோம், நொங்கு ஜூஸு. இந்த நொங்கில் வந்து அதிகமாக நன்மைகள் நிறைய நிறைஞ்சிருக்கு. பால்லையும் சரி, இளநீரும் சரி, நொங்குலையும் சரி நன்மைகள் ஏற்கனவே அதிகமாகவே இருக்குது. அதனால் இந்த வெயில் டைமில் ஒரு குளிர்ச்சியான ஒரு ஜூஸ் தான் போட போகிறோம். நம்ம இளநீர்லையும் ரொம்ப குளிர்ச்சி இருக்குது, நொங்குலையும் ரொம்ப குளிர்ச்சி தான் இருக்குது. அது இந்த பாலை சூடு பண்ணி க்ளீனாக ஒரு ஜூஸை போட்டுற போகிறோம். ஓகேங்களா? பால் நல்லா கொதிச்சு வச்சு பாருங்கள். நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி இந்த பால் வந்து ஜில்லுன்னு ஆக்கிடலாம். இப்போ கொஞ்சம் சூடு ஆறதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இதில் நொங்குக்கு சேர்க்க போகிறோம். ஓகே, இன்றைக்கி பாருங்கள் சூப்பராக ஹெல்த்தியான ஒரு ஜூஸ் தாங்க போட போகிறேன். நொங்கு வந்து ஒரு 3 பழங்காய் வந்து வெட்டி எடுத்து வந்திருக்கோம். நல்லா இலசா வந்து நம்ம ஜூஸுக்கு சூப்பராக அருமையாக இருக்கும். முத்தில் வந்து அவ்வளோ நல்லா இருக்குது. ரொம்ப இலசா எடுத்துங்க, ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும். ஒரு 3 பழங்காய் வெட்டி வந்திருக்கோம். 1/2 லிட்டர் பால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பாலை காய்ச்சி அதுக்கப்புறம் வந்து நல்லா கட்டியாக காய்ச்சிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கோல்டாக்கி எடுத்து வச்சுருக்கோம். தேவையான சர்க்கரை ஒரு 1/4 கிலோ எடுத்துக்கங்க. நான் நம்ம ஜூஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணியெலாம் நான் ஊற்ற போகிறதில்ல. ஒரு இளநீர் 2 இளநீர் வந்து பெரிய இளநீர் வாங்கிட்டு வச்சுருக்கேன். 2 இளநீர் பெரிய இளநீர். இதை நம்ம உடச்சி ஊற்றிக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா சப்ஜா விதைகள். இது வந்து ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது, உடம்புக்கு ரொம்ப நன்மையும் தரக்கூடியது தான். நம்ம இளநீர் அவ்வளோதான், நொங்கு அவ்வளோதான். இது எல்லாமே ஒரு ஹெல்த்தியான புட்டு பாருங்கள். பால், அடுத்தது வந்து நொங்கு, அடுத்தது இளநீர், சப்ஜா எல்லாமே வந்து உடம்பு குளிர்ச்சி கொடுத்து தரக்கூடியது. ரொம்ப நன்மை நிறைய இருக்குது. இந்த வெயில் டைமில் அவசியம் இதை வந்து குடிக்கலாம், ரொம்ப நல்லது. எப்பேட்ட சூடு உள்ளவங்களும் சரி, உடம்பு சூடானவங்களும் சரி க்ளீனாக தணிச்சிடும், சூடெல்லாம் குறைஞ்சிடும், அருமையாக இருக்கும். ஹெல்த்தி பிடி பெஸ்ட் எக்கச்சக்கமாகவே இருக்குது. அதனால் இதை வச்சு தான் ஒரு ஜூஸ் போட போகிறேன். எப்படி போடலாம் பார்க்கலாம். இந்த தோலை வந்து நம்ம எடுத்துகிட்டும் போடலாம், எடுக்காமல் கூட எடுக்காம போட நல்ல நன்மை தான் இது சொல்கிறாங்க. இருந்தாலும் அந்த தோலை எடுத்துகிட்டு போட போகிறேன். நீங்கள் தேவைப்பட்டால் இந்த தோலையும் சேர்த்து ஜூஸ் போடலாம், குடிக்கலாம். ஒன்றும் தொந்தரவு பிரச்சனை கிடையாது. இந்த தோலுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நான் வந்து இப்போ தோலை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஜூஸ் போட போகிறேன். தண்ணி ஊற்றாமல் ஒரு ஃபேவர் ஜூஸாக போட போகிறேன். ஹெல்த்தி, சூப்பரான ஹெல்த்தி. ஓகேங்களா? இப்போ நம்ம எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த வந்து தோலை எடுத்துடலாம். ஃபஸ்ட்டில் தோலை வந்து பாருங்கள், தோலை வந்து க்ளீனாக எடுத்துடலாம். நீ தேவையான தோலை சேர்த்தும் போடலாங்க, தப்பு இல்லை, தாராளமாக சாப்பிட்லாம். இதுலேயும் கூட நன்மை நிறைய இருக்குது. உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் தோலை சேர்த்து செய்யலாம், இல்லைன்னா நீங்கள் தோலை எடுத்து கூட செய்யலாங்க. உங்களுக்கு எப்படி இருக்கோ அதனால செஞ்சுக்கலாம். உங்கள் 2 ரெடி பண்ணிட்டோம். இப்போ இளநீர் வெட்டிடலாம். நம்ம இளநீர் வந்து சும்மா சூப்பராக வந்து நல்லா பேப்பர் வச்சு சூப்பராக அருமையாக இருக்குது. 2 இளநீரையும் சூப்பராக ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றான பியூரான ஜூஸ் போட போகிறோம். இளநீர் வந்து சூப்பராக இருக்குங்க, சூப்பர் டேஸ்ட்டுக்கு இளநீர். அப்படியே நம்ம இதையும் கட் பண்ணிக்கலாம். இது உள்ள இருக்கிறது வந்து உள்ளே பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. இது கூட ஜூஸில் போட்டுக்கலாம், அருமையாக இருக்கும். இது வந்து நல்லா அருமையாக இருக்கும். இதை எடுத்து அப்படியே ஜூஸில் போட்டுடலாம், சூப்பராக இருக்கும். இவ்வளோ வந்து ரொம்ப முத்தில் தான் போட முடியாது. பேப்பர் கஞ்சி போல் இருந்ததுன்னா பாருங்கள், இந்த அளவு இருந்தால் ஜூஸுக்கு வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் நம்ம இது கூட சேர்த்துடலாம். இதுபோல் இன்னொரு இளநீர் இருக்குது, ஒன்று தான் வெட்டியிருக்கோம், இன்னொன்று வெட்டிடலாம். இப்போ
டீ வெட்டிடலாம். சூப்பராக இதுவும் பேப்பர் வச்சு தான் ஃபஸ்ட் கிளாஸாக ரெடி பண்ணியிருக்கோம். இதே இதில் ஊற்றிடலாங்க. ஏற்கனவே எல்லாம் அதில் ஊற்றிருக்கோம். அதனால் தண்ணி சூப்பராக அதிகமாக இருக்குங்க. இது போட்டோம்னா சூப்பராக இருந்துச்சு. ஜூஸு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க. அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்ப குளிர்ச்சி, ரொம்ப நல்லது. இதையே நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக பேப்பர் கஞ்சி போல் சூப்பராக இருக்குது. நான் பேப்பர் கஞ்சி சொல்லுவாங்க, இதான் போல் இருக்குது. இவ்வளோதாங்க, நம்ம ஜூஸ் ரெடி பண்ணிடலாம். ஓகேங்களா? பாருங்கள், இளநீர் இதே 1/2 லிட்டரு 3/4 லிட்டரு வரும். 2 இளநீர் தான், பெரிய பெரிய இளநீர் ஜூஸ் போடுறதா கேட்டு ஆகிடணும். அந்த இளநீர் வழுக்கி போடாச்சுங்க. இந்த வழுக்கி சேர்த்து ஒன்றா போடாச்சுங்க. இப்போ தனி பாத்திரம் மாற்றிட்டு நுங்கு கிளீனாக மசிச்சிக்கலாம். இப்போ சப்தம் அதிகம் சொன்னீங்களா, இதில் போட்டுக்கலாம். இதில் போட்டால் அப்படியே க்ளீனாக ஊறிடும். ஒரு 5 நிமிஷத்தில் ஊறிடுது, 2 நிமிஷத்துலேயே ஊறிடுது. அடுத்து நம்ம நுங்கு க்ளீன் எடுத்துகிட்டு இது வேறு பாத்திரம் மாற்றிட்டு ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், நுங்கு இதில் போட்டாச்சுங்க. 9 நுங்கு இருக்குது. இதை வச்சு நம்ம க்ளீனாக மசிக்க போகிறோம். இந்த தண்ணியெலாம் வரும் பாருங்கள். இந்த நொங்குல பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த நொங்குள்ள தண்ணி வரும். இந்த தண்ணி நம்ம வேக்குரு உள்ளவங்களுக்கு உடம்புலாம் ஒரு மாதிரி புளியாக இருக்கும். இந்த வெயில் டைம் சில ஒத்துக்காது. இந்த தண்ணி அந்த உடம்பு மேலே தடவினீங்கன்னா, எங்கெங்கே இருக்காங்களாம் தடவினீங்கன்னா அந்த வேக்குரு, அந்த புளியாக வர்றது, இந்த வெயில் டைமில் வர்றதுலாம் சரியாயிடுங்க. இந்த வெயில் டைமில் அதிகமாகவே இதை பயன்படுத்துவாங்க. இந்த நுங்குள்ள தண்ணி தடவும் போது அப்படியே க்ளீனாக நல்லாயிடும். இந்த எவ்வளோ வெயில் இருந்தாலும் சரி, வேக்காடு இருந்தாலும் சரி, இந்த புளியாக இருக்கும். இந்த வெயில் டைமில் அதுவெல்லாம் சரியாயிடும். க்ளீனாக மசிக்கலாம். இப்போ அந்த நொங்கு இந்த மஸ்டரில் நல்லா க்ளீனாக மசிச்சாச்சு. நல்லா இதே போதுமாக இருக்கும். இந்த டைமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்க்கரை எவ்வளோ தேவைப்படுதோ நான் ஒரு 1/4 kg போடுறேங்க. 1/4 kg போடல, கொஞ்சம் கம்மியாக போடலாம். ஒரு 150 200 கிராம் போட்டுக்கலாங்க, போதுமாக இருக்கும். இதையும் போட்டு நல்லா இது பண்ணிங்க. நல்லா மசினா அந்த நுங்கு நல்லா மசியும், சர்க்கரையும் கரைஞ்சிடும். டேஸ்ட் வேறு லெவலில் தான் இருக்கும். இன்றைக்கி டேஸ்ட்டு அருமையான குளிர்ச்சிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, நல்லா மசிச்சிடுச்சு. அடுத்து இளநீர் சேர்க்கலாம். மசி இதுன்னு பாருங்கள், இந்த இளநீர் அடுத்தது சப்ஜா விதைகள் போட்டிருக்கோம். நல்லா ஊறிட்டுருக்கு. அப்படியே ஊற்றிடலாம். அதில் ஊற்றிட்டு நல்லா ஒரு கலக்கலாம். பால் போடுறதுக்கப்புறம் தான் சூப்பரான இதில் வரும். பால் போட்டுடலாம். இதுக்கு ஐஸ் பாருங்கள், தேவையானது ஐஸ் போட்டுடலாம். ஐஸ் கட்டி ஒரு 2 போடலாம். அவ்வளோ ஐஸ் போட்டாச்சு. அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் நல்லா பால் கோல்டாக தான் இருக்குது. அப்படியே பால் ஊற்றிக்கலாம். பால் திக்காக காய்ச்சிருக்கோம், அருமையான டேஸ்ட்டில். பாருங்க, பால் திக்காக காய்ச்சணும். ஜூஸ்க்காகவே ரெடி பண்ணுறது. அப்படியே நல்லா ஒரு கலக்கலாம். ஓகேங்களா? ஜூஸ் நல்லா கலக்கிடலாம். பாருங்கள், ஜூஸ் சூப்பராக ரெடி பண்ணிட்டோங்க. நல்லா கலக்கலாம். கலக்கி சக்கரை போதுமாக செக் பண்ணிடலாம். செக் பண்ணி அப்படியே சூப்பராக குடிச்சிடலாம், அருமையான டேஸ்ட்டில். ஓகேங்களா? ஒரு நுங்கு மில்க் ஷேக். ஓகே, சூப்பர் ஹெல்த்தி கோல்டு. ஊற்றிடலாம், கிளாஸ் ஊற்றிடலாம். இப்போது அப்படியே பேர் மில்க் ஷேக்கு நுங்கு குடிச்சு பார்த்தலாம்.
குடிக்கிறதே ரொம்ப சூப்பராக இருக்கு. இந்த கோல்டு சர்க்கரை கொஞ்சம் வந்து மைஸ் கொஞ்சம் போட்டிருக்கோம். இது பாலும் பிரிட்ஜில் தான் நல்லா கோல்டாக தான் இருக்குது. இவ்வளோ வந்து நான் இளநீர் சொல்லவே வேணாம், எவ்வளோ குளிர்ச்சி இருந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியாது இல்லை. அதே போல் சப்ஜா விதைகள் போட்டிருக்கோம், அது வந்து ஒரு கோல்டான பொருள் தான். நொங்கு வந்து சொல்லவே வேணாம், ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்ஸ். அது வயிறு எரிச்சல், வயிறு கடுப்பு, வயிறு சூடு, இந்த மூக்கில் ரத்தம் வருது, இந்த தலை ரொம்ப ஜாஸ்தி வெயில்னால தலை பாதிப்பு ஏற்படுறது, அப்படி பல பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அளவுக்கு இந்த இளநீர் நொங்கு எல்லாம் போட்டு சாப்பிடும்போது அது டேஸ்ட்டாக இருக்கும், உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும். இந்த வயிற்று கடுப்பு, வயிறு எரிச்சல், வயிறு வலி எல்லாம் சரியாகும். இதை பார்த்திங்கன்னா உடம்பே குளிர்ச்சியாகும். சிலர் இந்த வெயில்னால வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெயில் தலைவலி, ரொம்ப டென்ஷனு இதெல்லாம் இருக்கும். இதை சாப்பிடும்போது அந்த டென்ஷன், தலைவலி, வயிறு வலி, வயிறு கடுப்பு, எரிச்சல் அதில் எதுவுமே வயிறு புண்ணு இருந்தால் கூட புண்ணு க்ளீனாக ஆகிடும். சிலருக்கு வயிறு அல்சரு இந்த பிரச்சனைலாம் வந்து நல்லா க்ளீனாக சரி பண்ணலாம். இந்த நொங்கில் வந்து அதிகமாக பெனிஃபிட்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. அதனால் அடிக்கடி ஜூஸ் போடுங்க, குடிங்க. அது வந்து எல்லா டைமும் கிடைக்காது. கிடைக்கிறது வந்து இந்த மாதம் அடுத்த மாதம் தான் கிடைக்கும், அப்போல்லாம் கிடைக்காது. இது கிடைக்கும் போது நொங்கு வாங்கி நொங்காக சாப்பிட்டாலும் சரி, உங்களை ஒரு மில்க் ஷேக் மாதிரி போட்டு குடித்தாலும் சரி, நொங்கு அடிக்கடி வாங்க சாப்பிடுங்க. ஏன்னா வருஷம் ஃபுல்லாக கிடைக்கும் பொருள் கிடையாது. இன்றைக்கி நாளைக்கு சாப்பிட நாளைக்கு சாப்பிடலான்னு இல்லை, இந்த மாதம் கிடைக்கும், இல்லை அடுத்த மாதம் கிடைக்கும், இவ்வளோ தான். இதுக்குள்ளே நம்ம வாங்கிட்டு வேறு நொங்காவோ அப்படி ஜூஸாவோ அப்படி வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ. நன்றி, அனைவருக்கும் வணக்கம். ஓகேங்களா? மறந்துடாதீங்க, இந்த ஜூஸ் போட்டு குடிச்சு பார்த்துட்டு போடுங்க, குடிச்சு பார்த்து எப்படி இருக்குன்றத கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ வந்து நான் இளநீர் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிருக்கேன், 2 இளநீர் ஊற்றிருக்கேன். வந்து பால் வந்து 1/2 லிட்டர் ஊற்றிருக்கேன். நீங்கள் வீட்டில் கம்மி தான் குடிக்கிற மாதிரி நீங்கள் கம்மியாக கூட செஞ்சுக்கலாம். இல்லை அதிகமானா வீட்டில் 10 பேர் இருக்கா, 20 பேர், அதுக்கு மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். கூட போய் கூட்டி செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நாங்கள் வீட்டில் 2 பேர் இருக்கோம், 2 பேருக்கும் ஒரு 3 டைம் கூட குடிச்சிக்குவோம். 2 கிளாஸ் குடிப்போம். இப்போ வந்து வெயில் வந்து ஓவரான வெயிலாக இருக்குது. அதனால நம்ம அடிக்கடி ஜூஸ் போட்டு குடிச்சிட்டே இருக்கோம், ஒரு ஜூஸ் போட்டு குடிச்சிட்டே இருக்கோம். ஓகேங்களா? இப்போ போட்டால் ஒரு 3 கிளாஸ் குடிப்போம் பாருங்கள், இல்லை ஒரு 3 கிளாஸ் குடிப்போம். மதியானம் ஒரு 3 கிளாஸ் குடிப்போம், நைட்டு 1 கிளாஸ் காலி பண்ணுறோம். எவ்வளோ ஜூஸ் தரோம், இது ஃபுல்லாக போட்டோம், சாயங்காலம் ஃபுல்லாக காலி பண்ணுறோம். ஓகேங்களா? இது ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அவசியம் இல்லை, அப்படியே ஆர்டர்ஸ் மூடி வச்சுருங்க. இப்போ குடிச்சிங்க, மதியானம் நைட்டு 3 டைம் குடிச்சிக்கலாம், அவங்களுக்கு கெடாது, சூப்பராகவே இருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கின்ற அவசியமே இருக்காது. ஓகேங்களா? இந்த பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. ஓகே.